இந்த கூட்டம் நடக்கும்போது இந்த கூட்டத்தை பற்றி அண்ணன் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் வந்து எனக்கு பேசினாங்க. எனக்கு பேசி இந்த மாதிரி கூட்டம் வச்சிருக்கு தம்பி அப்படின்னா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டேன். உடனே நான் வந்துடுறேன்னே மயிலாடுதுறை இருக்கேன். அப்போ 2 தேதி 4ஆம் தேதி சீமான் பேசி முடித்த மறுநாளே வைப்பதா, ஒரு வாரம் கழித்து வைப்பதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏன்னா அவர் என்ன பேரறிஞர் அண்ணாவா பேசுனது பூரா காலத்துக்கு ஞாபகம் வச்சுக்க போகிறது, ஒரு நாள் தான் மயிலாடுதுறை ஞாபகம் வச்சுருக்கோம், பதில் சொல்லணும்னா அடுத்த நாள் போட்டுடணும். நீங்கள் ஒரு வாரம் கழித்து போட்டால் சீமானுக்கே ஞாபகம் இருக்காது அந்த பேச்சு. ஏன்னா சீமான் வந்து யூடியூப் பார்த்து பேசுகிறவர். பார்த்தீங்கன்னா போன தடவை பெரியார் யார் பெரியார்னு ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு அதில் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் தோழரை திட்டிவிட்டார். திட்டின உடனே யூடியூப்பில் தோழர் திருமாவளவன் அவர் அரசியல் வகுப்பு எடுக்கும் போது கையை கட்டி கீழே உட்காந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்த சீமானோட வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க தம்பியை பூரா. யார் விடுதலை சிறுத்தைகளை தம்பியை பூரா. அதை பார்த்துவிட்டு நேற்று சீமான் இங்கே வந்து ஆமாம் எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தவர் தான் திருமாவளவன் தான் எனக்கு பெரியார், அதனால அவர்கிட்ட படித்தவன் நான் தான். ஏன்னா அந்த வீடியோ வெளியாயிருச்சு. இப்போ அந்த வீடியோ அடைக்கிறது சினிமாவில் டிஸ்கஷன் நடக்கும்னா மொட்டையாக ஒரு கதையை ஆரம்பிப்போம் என்னென்னு இல்லாமல் ஆரம்பிச்சு ஒரு கதையை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்த நாள் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ஆதாரத்தை அசைச்சிருவான். அசைச்சோன்னா என்னப்பா அப்படி இல்லை தங்கச்சி இருக்க ஒருத்தன் எப்படி நடந்துக்குவான், அப்படியா சரி அப்போ கதையில் தங்கச்சி தூக்கிடு அப்படின்னு. தங்கச்சி இருந்தால் தானே பிரச்சனை, தங்கச்சியே வேண்டாம் அப்படின்னு. அப்படி இந்த கதை நாளொரு ஒன்றும் பொழுதொரு மேனியுமா திசை மாறும். அப்படி சீமான் வந்து பெரியார் பற்றி பேச வந்துவிட்டு யாரெல்லாம் தமிழ்நாட்டில் பெரியார்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டத்தையும் மாறி இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாருன்னா ராமதாஸ் தான் தமிழ்நாட்டின் பெரியார். பெரியார்லாம் பெரியார் இல்லையா, ராமதாஸ் தான் பெரியார். ஐயோ ராமதாஸ் சொல்லிவிட்டோமே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா எங்கள் அண்ணன் திருமாவளவன் இன்னொரு பெரியார். இப்போ யார் தன் வீட்டு கார் ஓட்டுநர் மட்டும்தான் அவர் பெரியார்னு சொல்லலை, கடைசியில் சொல்லி முடிச்சிருவார். அவருக்கு என்ன புரியலன்னா நீ யாரையெல்லாம் பெரியார்னு சொல்றியோ அவர்களெல்லாம் பெரியார்னு சொன்னது பெரியாரை தான்.